ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம மல்டி மாடல் ராக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான சார்ட் பாட் வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ அதுக்கான டெமோ காட்டுறேன். நான் ஒரு இமேஜஸ் வந்து அதாவது ஒரு பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணுறேன். அந்த பிடிஎஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் இருக்கும். ஸோ அந்த இமேஜஸ் உள்ள பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணி இந்த இமேஜஸ் ரிலேட்டடாக நான் வந்து கொஸ்டின் கேட்க போகிறேன். ஸோ அந்த இமேஜஸ் ரிலேட்டட் நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். வாட் இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த லீவ் அப்ரூவல் ப்ராசஸ்ன்னு கொஸ்டின் கேட்குறேன். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. அதாவது எம்ப்ளாயி தான் லீவ் வந்து இனிஷியலைஸ் பண்ணணும்னு அதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கான ரிசல்ட் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் கேட்க போகிறேன். அதாவது ஹெச்ஆருக்கு முடி வந்து யார் வந்து லீவ் அப்ரூவ் பண்ணுறதுன்னு நான் வந்து கேட்குறேன். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து இப்போ ஜென்ரேட் ஆகிருக்கு. அதாவது ஹெச்ஆருக்கு முடி வந்து பார்த்திங்கன்னா மேனேஜர் தான் லீவ் வந்து அப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ ஜென்ரேட் ஆன ஆன்சரையும் பிடிஎஃப்பில் உள்ள இமேஜஸில் உள்ள ஆன்சரையும் கம்பேர் பண்ணுறோம். ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மல்டி மாடல் ரேக்னால் என்னென்னு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுவரை வந்து நம்ம வந்து ஒரு 4-5 டைப் ஆஃப் ரேக் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா பிடிஎஃப்பில் உள்ள டெக்ஸ்ட்டை வந்து ரீட் பண்ணி நம்பரை கன்வெர்ட் பண்ணி வெக்டார் டிபியில் வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம என்ன கொஸ்டின் கேட்குறோமோ அதுக்கான ஆன்சர் வந்து ஜென்ரேட் ஆகும். ஆனால் பிடிஎஃப்பில் வந்து ஒரு இமேஜஸ் இருக்குது. ஸோ அந்த இமேஜஸ் ரிலேட்டட் நம்ம வந்து கொஸ்டின் கேட்கணும். ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் வந்து பார்த்திங்கன்னா மல்டி மாடலில் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மல்டி மாடல் இந்த ரேக் வந்து என்ன பர்பஸ் காண்டினா இமேஜஸ் பர்பஸ் காண்டி. ஸோ இதில் உள்ள அட்வான்டேஜ் என்னென்னா அந்த இமேஜஸை வந்து டெக்ஸ்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி வெக்டார் டிபியில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு பிறகு நமக்கு என்ன கொஸ்டின் கேட்குறோமோ அதுக்கான ரெலவெண்ட்டு ஆன்சர் வந்து நமக்கு கொடுக்கும். இதுக்கு முடிவில் பார்த்த ரேக்கில் என்ன பார்த்திங்கன்னா பிடிஎஃப்பில் உள்ள இமேஜஸ் சந்தமாக நம்ம வந்து கொஸ்டின் கேட்டோம்னா அதுக்கான ஆன்சர் வந்து ஜென்ரேட் ஆகாது. ஆனால் மல்டி மாடல் ரேக்கில் வந்து நம்ம பிடிஎஃப்பில் உள்ள இமேஜஸ் ரிலேட்டட் நம்ம அது கொஸ்டின் கேட்டானோ அதுக்கான ஆன்சரும் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த பர்பஸ் கொண்டு தான் இதுக்கு வந்து மல்டி மாடல் ரேக்குன்னு வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கான கோடிங்கை நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 வந்து லாங் ஜெயின் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து ஃபேஸ்புக் டிபி வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ வழக்கம் போல் வந்து நம்ம வந்து ஓப்பன் ஐ வந்து கீயை வந்து எப்படி எடுக்க போகிறோன்னு நான் அதுக்கான கோடிங் ஆட் பண்ணியிருக்கிறேன். லைன் நம்பர் 26, 27 வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஃபோல்டர் இருந்ததுன்னா ஓகே, இப்போ ஃபோல்டர் இல்லைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிரும். நம்ம ஹைலைட் பண்ணியிருக்க சார்ட் _ ஹிஸ்ட்ரிங்கிறது அதாவது ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டு அதுக்கான கண்டினியூட்டிவோ கொஸ்டின் கேட்டோம்னா அதுக்கு ஆன்சர் வந்து ஜென்ரேட் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் _ பிடிஎஃப்னு ஒரு மெத்தட் இருக்குது. இதை நம்ம எல்லா ரேக்லேயும் பார்த்துருக்கோம். இது வந்து பிடிஎஃப் வந்து ஓப்பன் பண்ணி இமேஜஸ் எல்லாம் கட் பண்ணி எடுக்கும். அடிஷ்னலாக இந்த ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இமேஜஸையும் கட் பண்ணி எடுத்து லோக்கல் ஃபோல்டரில் வந்து சேவ் பண்ணிடும். லோக்கல் ஃபோல்டருங்கிறது upload_tirன்னு கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த ஃபோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா
இதுக்கான இமேஜஸ் பிடிஎஃப்ல உள்ள இமேஜஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். பைனரியாக கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் அண்டு இமேஜஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதாவது பிடிஎஃப் பார்த்து ஓப்பன் பண்ணி அதுக்கான டெக்ஸ்ட்டு அண்டு இமேஜஸை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த ஸ்பிளிட் அண்டர்ஸ்கோர் டெக்ஸ்ட்டுன்னு மெத்தட் வந்து எல்லா ராக்லையும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து எல்லா டெக்ஸ்ட்டையும் அப்படியே வெக்டார் டிபியில் சேவ் பண்ணாமல் 500 டெக்ஸ்ட்டாக நம்ம வந்து ஜங்காக ஸ்பிளிட் பண்ணி சேவ் பண்ணுறோம். நான் ஹைலைட் பண்ணியிருக்கிற மெத்தடை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதாவது பிடிஎஃப் டெக்ஸ்ட் அண்ட் இமேஜஸ், அதாவது அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி அதுக்கான இமேஜஸும் டெக்ஸ்ட்டையும் கட் பண்ணி எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட்டை மட்டும் பாஸ் பண்ணி 500 கேரக்டராக ஒவ்வொரு ஜங்காக கன்வெர்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் அண்டர்ஸ்கோர் இண்டெக்ஸ். இந்த மெத்தடு தான் மல்டி மாடலுக்கான மெத்தடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜங்கை வந்து லூப்பில் போட்டு பேராகிராஃபாக வந்து நம்ம TOCS வேரியபிள் வந்து ஆட் பண்ணுறோம். இந்த பேரல் அண்டர்ஸ்கோர் கேப்ஷன் ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். இந்த மெத்தடு என்ன பர்பஸ்க்கு வேண்டினா இமேஜஸையும் ப்ராக்ரஸையும் சென்ட் பண்ணி இமேஜஸை வந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அதுக்கு நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஷன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இமேஜஸ் அண்ட் டெக்ஸ்ட்டு ரெண்டுமே வந்து வெக்டார் டிபிலேருந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அந்த பர்பஸ்க்கு தான் அந்த கிரியேட் அண்டர்ஸ்கோர் இண்டெக்ஸ் மெத்தடு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேரலல் அண்டர்ஸ்கோர் கேப்ஷன். இந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா இமேஜஸ் அண்ட் ப்ரோக்ரஸ் பார் இதை ரெண்டையும் பாஸ் பண்ணி, அதாவது மேக்ஸிமம் அண்டர்ஸ்கோர் ஒர்க்கர் 3ன்னு கொடுத்துருக்கேன். அதாவது 3 த்ரெட்டு வந்து க்ரியேட் பண்ணுறேன். 3 த்ரெட்டும் பார்த்திங்கன்னா அந்த இமேஜஸை சேம் டைமில் வந்து ப்ராசஸ் பண்ணும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிலே ஆகாது, குயிக்காகவே நமக்கு ரிசல்ட் கிடச்சிரும். ஸோ அந்த பர்பஸ்க்கு வேண்டி த்ரெட்டு வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் உள்ள அட்வான்டேஜ் என்னென்னா த்ரெட்டு யூஸ் பண்ணுறது, அதாவது ஒவ்வொரு இமேஜஸாக க்ரியேட் பண்ணுறத விட 3 த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா அட் எ டைமில் வந்து இமேஜஸை வந்து கேப்ஷனை வந்து கன்வெர்ட் பண்ணும். கன்வெர்ட் பண்ண பிறகு டெக்ஸ்ட்டையும் இமேஜஸையும் நம்ம ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வெக்டார் டிபியில் வந்து ஸ்டோர் பண்ணிவிடுவோம். சேவ் பண்ண பிறகு சேவ் பண்ண ரெக்கார்டு ரிலேட்டட் நம்ம வந்து சாட்பாட்டில் வந்து கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து யூஏலேருந்து பைண்ட் ஆகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா யூஏ வந்து ஸ்ட்ரீம்லைட் யூஸ் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்க்ரோன் மெத்தட் வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து வெக்டார் டிபியில் சேவ் பண்ண பிறகு அந்த கொஸ்டினையும் k = 4ன்னு கொடுத்துருந்தேன். ஸோ ஒரு 4 ஜங்கையும் நம்ம ரிலேட்டட் ஜங்கையும் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்து எல்லாம் நமக்கு பாஸ் பண்ணி அதுக்கான ரிசல்ட் வந்து ஜெனரேட் பண்ணுவோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா சேவ் அண்டர்ஸ்கோர் கால்னு ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். ஸோ அந்த மெத்தட் வந்து என்ன பண்ணணும்னா சம்டைம் பார்த்திங்கன்னா
எல்என்எம் ரிசல்ட் ஜென்ரேட் பண்ணும்போது எரர் த்ரோ பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. அதாவது சேம் ரிக்வஸ்ட் மல்டிபிள் டைம் அல்லது நிறைய டைம் யூஸ் பண்ணிட்டோம்னா சில டைம் வந்து எல்என்எம் வந்து ரிட்டர்ன் பண்ணுற எரர் த்ரோ பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சார்ட்பட் ஒர்க் ஆகாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா சேஃப் கால்ங்கிற மெத்தட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து ஒரு 5 இல்லைனா 10 செகண்ட் வெயிட் பண்ணி எகெயின் வந்து சேம் மெத்தடை வந்து கால் பண்ணோம். ஸோ நான் இப்போ ஒரு பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணி நான் உங்களுக்கு டீபக் பண்ணி காட்டுறேன். இதுதான் அப்லோட் பண்ணுற மெத்தடு, அப்லோட் பண்ணுற யூஐ கோடு. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் ஃபைல் பாஸ் பண்ணி இமேஜஸையும் டெக்ஸ்ட்டையும் நம்ம தனித்தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை எல்லாத்தையும் எடுத்து டெக்ஸ்ட்னு ஒரு வேரியபிள் வந்து ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ லூப்பில் பார்த்தீங்கன்னா இமேஜஸ்லாம் நான் ஒரு 3 இமேஜஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் லூப் போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இமேஜஸையும் கட் பண்ணி எடுத்து லோக்கல் போர்ட்டலில் வந்து சேவ் பண்ணிவிடும். அதாவது பைனரியாக கன்வெர்ட் பண்ணி சேவ் பண்ணோம். சேவ் பண்ணிவிட்டு நமக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு அண்ட் இமேஜஸ் இது ரெண்டையும் ரிட்டர்ன் பண்ணோம். இந்த மல்டி மாடல் ரேக்குங்கிறது ஒரு அட்வான்ஸ் ரேக். அதாவது இமேஜஸையும் அப்லோட் பண்ணி நம்ம அதை ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்கலாம். இதுதான் இதில் உள்ள அட்வான்டேஜ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெக்ஸ்ட்டில் வந்து இந்த பிடிஎஃப் உள்ள எல்லா டெக்ஸ்ட்டும் வந்துடுச்சு. இமேஜஸில் அந்த இமேஜஸ் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கான ஃபைல் நேமும் ரிட்டர்ன் ஆகுது. இப்போ அந்த டெக்ஸ்ட் என்ன வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 கேரக்டராக கன்வெர்ட் பண்ணி ஜங்காக ஸ்பிளிட் பண்ணி create_index மெத்தடுக்கு பாஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டு அது ஜங்கு இமேஜஸ் ரெண்டையும் பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணி ஜங்கை வந்து லூப்பில் போடுறோம். லூப்பில் போட்டு அந்த டெக்ஸ்ட்டை எல்லாத்தையுமே வந்து TOCS அந்த வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேரலல் கேப்ஷன். ஸோ இங்கே இந்த பேரலல் கேப்ஷனும் வந்து ஒரு இதில் உள்ள ஒரு கோர் ஃபங்க்ஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இமேஜஸை வந்து டெக்ஸ்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு இமேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். ஸோ அதனால் த்ரெட் வந்து யூஸ் பண்ணுறேன். மேக்ஸிமம் த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கொடுத்துருக்கேன். அதாவது 3 த்ரெட்டு க்ரியேட் பண்ணி சேம் டைமில் வந்து எல்லா இமேஜஸையும் ப்ராசஸ் பண்ணோம். இதனால் வந்து என்ன அட்வான்டேஜ்னா டைம் வந்து நமக்கு கம்மியான டைம்லேயே நமக்கு வந்து ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிடும். வெக்டார் டிபியில் வந்து நம்ம வந்து இமேஜஸ் வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாது. இமேஜஸ் வந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அதாவது கேப்ஸான கன்வெர்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணி
அந்த கேப்ஷனை தான் வந்து நம்ம வந்து வெக்டார் டிபியில் வந்து ஸ்டோர் பண்ணணும். ஸோ ஃபைனலாக நம்ம கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ நான் பிடிஎஃப் அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோடு பண்ண பிடிஎஃப் ரிலேட்டட் நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. இந்த ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இமேஜஸாக நம்ம பிடிஎஃப்பில் இருக்கும். ஸோ அந்த இமேஜஸை டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி நம்ம அந்த வெக்டார் டிபியில் ஸ்டோர் பண்ணிவிடுவோம். ஸ்டோர் பண்ண பிறகு அது ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டோம்னா அதுக்கான ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ இதுதான் இந்த மல்டி மாடலில் வந்து உள்ள அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்கிறேன். ஸோ அதுக்கான ஆன்சரும் கரெக்டாக ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் உள்ள அட்வான்டேஜ் என்னென்னா இமேஜஸ் அண்டு டெக்ஸ்ட்டு இது ரிலேட்டடாக நம்ம வந்து கொஸ்டின் கேட்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள ராக்லாம் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டை மட்டும் தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணி கொஸ்டின் கேட்போம். ஆனால் இந்த சாட்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இமேஜஸும் சப்போர்ட் பண்ணோம், டெக்ஸ்ட்டையும் சப்போர்ட் பண்ணோம். இதில் உள்ள அட்வான்டேஜ் தான்.